உத்தியோகம் FM ஸ்டேஷன்ல கேட்க ஆரம்பிச்சிருக்கோம். இனியவை என்று வித் மீ அனந்தி அண்ட் வருண். வணக்கம். நிலா நிலா ஓடிவா நில்லாமல் ஓடிவா இந்த ஃபேமஸான பாட்டை சொல்லி நான் இந்த ஷோ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வணக்கம் சொல்லிட்டுமா? சொல்லுங்க ப்ளீஸ். ஓகே. இதே மாதிரி இன்னொன்று இருக்குமே, வானத்திலேறி சந்திர மண்டல வாசலை தொடலாமா? முதல்ல படி மேலே ஏறி மாடியை தொடலாங்க, அப்புறம் சந்திர மண்டலத்தான் தொடலாம். ஏன் வந்து நம்ம சந்திரனை பத்தியே பேசிட்டு இருக்கோம், என்டார்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிச்சிருப்பாங்க. ஆமாம்மா, இன்னைக்கு வந்து என்ன பௌர்ணமி அப்படிலாம் சந்தேகப்பட்டிருப்பாங்க. இன்னைக்கு வந்து மூன் டே. ஓகே, மூணை பத்தி எல்லாருக்குமே நிறைய விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருப்பாங்க. பட் பிசாரான நிறைய ஃபேக்ட்ஸ் வந்து இன்னும் நிறைய மக்களுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு அடிச்சு சொல்லலாம். ஆமாம்மா, இருந்தாலும் நம்ம வந்து மூணு அங்கே உட்காந்துருக்கு இப்படியே பார்த்துட்டு இருந்த நேரத்தில் நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து 1969 அப்படியே அங்கே போய் நின்றுட்டு ஒரு டயலாக் பேசினாரு. அந்த டயலாக் ஞாபகம் இருக்கா உனக்கு? நிஜமா தெரியாது. ஆமா ஏதோ சொல்லியிருப்பாரு, திஸ் இஸ் ஒன் ஸ்மால் ஸ்டெப் ஃபார் மேன் பட் அ ஜெயண்ட் லீப் ஃபார் மேன்கைண்ட். கரெக்டா? இந்த போஸ்டர் எங்க அப்பா வீட்ல எல்லாம் ஒட்டி வச்சிருந்தாரு. பட் அதுல எவ்வளவு மீனிங் இருக்கு தெரியுமா? மனிதர்கள் பாத்தீங்கன்னா வந்து எல்லா உயிரினங்களோடையும் கொஞ்சம் மேலானவர்கள். ஏன் அப்படி நம்ம ஃபீல் பண்றோம் அப்படின்னா, நம்ம நிலாவுக்கே போயிட்டோமே. ஆமா. சோ அங்க வரைக்கும் போய் ஒரு காலை பதிச்சு வந்திருக்கோம். சோ இந்த நிலா பத்தி பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா ரூரத்துல இருக்கனால நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாம இருக்கு இல்லையா? சில பேர் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கெஸ்ட் வர போறாரு. பட் 8 மணிக்கு தான் ஷார்ப்பா வருவார். சோ கண்டிப்பா அந்த ஹையான திங்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகே, அது என்னன்னு பாத்திரலாமா? அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். மனிதகுலத்தில் இன்று பல்வேறு குழப்பங்கள் நிலவுகிறது. அதில் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அநேகம் பேருக்கு வயிறு பிரச்சனைகள், வயிறில் வரக்கூடிய தொந்தரவுகளினால் மிகுந்த சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதற்கு நமது முன்னோர்கள் அருளிய ஆசனங்களில் இன்று நாம் பார்க்க இருப்பது யோகமுத்ரா என்கிற அற்புதமான ஒரு ஆசனம். குறிப்பாக சர்க்கரை வியாதிக்காரர்கள் இந்த ஆசனத்தை செய்து பழகலாம். இந்த ஆசனத்தை எப்படி செய்வது என்பதை இப்பொழுது நாம் பார்க்கலாம். இப்போ 2 காலை நீட்டிக்கலாங்க. 2 கால்களை நீட்டிக்கொண்டு பத்மாசனத்துக்கு வரலாம். பத்மாசனம் நம்ம பார்த்திங்கன்னா வலது கையால் இடது காலை பிடிங்க, இடது காலை மடித்து வச்சுக்கோங்க. இப்போ மீண்டும் அதே மாதிரி இடது கையால் வலது காலை பிடிங்க, காலை மடித்து வச்சுக்கோங்க. நல்ல நேரம் நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. சிட் ஸ்ட்ரைட். இப்போது இந்த யோகமுத்ரா அப்படிங்கிறது இந்த அடிவயிறுக்கு அழுத்தம், அதாவது இந்த 2 கணுக்கால்கள் இருக்கு இல்லைங்களா, இந்த அடிவயிறுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கணும். இது முக்கியமான பர்பஸ். இந்த யோகமுத்ரா ஆசனத்தை செய்யும் பொழுது தலை கழுத்து நேர்கோட்டில், கீழே குனிய போகிறோம், அப்போ நேர்கோட்டில் இருக்கணும். ஆக ஆரம்ப பயிற்சியாளர்கள் எவ்வளவு முடியுமோ அது வரைக்கும் செய்து கொள்ளலாம். ஆக இந்த நெற்றி வந்து தரையில் தொடர வரைக்கும் நம்ம வரலாங்க. இப்போ அதை நம்ம செய்து பழகலாம். பின்னாடி இந்த வலதுகை மணிக்கட்டை இடதுகையால் கிரிப்பாக பிடிக்கணும். இந்த 2 கை நம்மளுக்கு தெரியறதுக்காக முன்புறம் காட்டுறேங்க. ஆக அது பின்னாடி கொண்டுட்டு போய் தான் பிடிக்கணும், முதுகுக்கு பின்னாடி பிடிக்கணும். ஆக இது மாதிரி நல்லா கிரிப்பாக பிடிச்சிட்டு நல்லா மூச்சு இழுத்துக்கலாம். கண்களை மூடிட்டு மெதுவாக கிளவாங்க. டவுன். கழுத்து முதுகுந்தண்டு நேர்கோட்டில் இருக்கணும். மெதுவாக மேலே வாங்க. இப்போ நல்லா மூச்சு இழுத்துக்கோங்க. மூச்சை விட்டுட்டு டவுன், கீழே வாங்க. கழுத்து முதுகு நேர்கோட்டில் இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக மேலே வாங்க, மெதுவாக மேலே வாங்க. கை எடுத்துடலாங்க. மெதுவாக மேலே இருக்கிற காலை ரிலீஸ் பண்ணிடுங்க. வலது காலை ரிலீஸ் பண்ணிவிட்டு இடது காலை நீட்டிக்கோங்க. கைகளை பின்னாடி வச்சுக்கலாங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் யோகமுத்ராவில் ஒரு கால், அதாவது முதல்ல இடது கால் மேலே வச்சு செஞ்சோம், வலது கால் மேலே வச்சு செய்தோம். இப்பொழுது இன்னொரு காலை மாற்றி செய்யக்கூடிய ஒரு முறையை நாம் செய்யலாங்க. ஃபஸ்ட்டில் வலது காலை மடக்கிக்கோங்க. இது மாதிரி பத்மாசனத்துக்கு வாங்க. இடது காலை மேலே வச்சுக்கலாங்க. நல்லா நேரம் நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. ஃபஸ்ட்டில் சிட் ஸ்ட்ரைட். இந்த காலை நல்லா பொசிஷன் பண்ணிக்கோங்க. 2 முழங்கால்களும் தரையில் இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. வலதுகை மணிக்கட்டை இடது கையால் கிரிப்பாக பிடிச்சிக்கோங்க. நேரம் நிமிர்ந்து உட்காருங்க. கண்களை மூடிக்கோங்க. மூச்சு நன்றாக உள்வாங்க வேண்டும். மூச்சு விட்டுட்டே மெதுவாக கிளவாங்க. டவுன்.
மெதுவாக மூச்சு இழுத்துட்டே மேலே வாங்க. 2 கையும் 2 முழங்கால் மேலே வச்சுக்கலாம். கண்களை மட்டும் திறந்துக்கலாம். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. இப்போது மீண்டும் இன்னொரு முறை நாம் செய்ய போகிறோம். வலது கை மணிக்கட்டு பின்னாடி கொண்டுட்டு போயிட்டு வலது கை மணிக்கட்டை இடது கையால் கிரிப்பாக பிடிச்சிக்கோங்க. நேராக நிமிர்ந்து உட்காருங்க. கண்களை மூடிக்கோங்க. நல்லா மூச்சு இழுங்க. மூச்சை விட்டுட்டே மெதுவாக கீழே வாங்க. டவுன். நெற்றி தரையில் தொடுற மாதிரி வரலாம். கழுத்து முடிஞ்ச வரைக்கும் வரலாம். உங்களால் எவ்வளோ முடியுமோ அது வரைக்கும் செய்யுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக மேலே வாங்க. இப்போது 2 கைகளையும் முன்னாடி கொண்டுட்டு வந்து முழங்கால் மேலே வச்சுட்டு மெதுவாக ஒவ்வொரு காலாக ரிலீஸ் பண்ணுங்கள். நிதானமாக அவசரம் இல்லாமல் ரிலீஸ் பண்ணுங்கள். காலை நீட்டுங்க. சௌரியமாக உட்காந்துக்கோங்க. இப்போ நாம் இந்த யோகமுத்ரா அப்படிங்கிற ஒரு அருமையான ஆசனத்தை செய்தோம். இதனுடைய பலன்கள் என்ன அப்படின்னாக்க, இந்த 2 கணுக்கால்களும் அடிவயிற்று தசையில் நல்லா அழுத்துறதுனால இந்த வயிற்றுப்பகுதி நன்கு கசக்கப்படுகிறது. ஒரு மசாஜ் மாதிரியாக கசக்கப்படுகிறது. அதனால பார்த்தீங்கன்னாக்க நிறைய பேருக்கு இந்த தொந்தியெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் குறைய ஆரம்பிக்குது. அதே மாதிரி அடிவயிற்று தசைகள் நல்ல ஒரு இறுக்கம் பெறுகிறது. அந்த வயிற்றுப்பகுதிகளில் இருக்கக்கூடிய கொழுப்பெல்லாம் கரைந்து ஒரு நல்ல ஒரு அருமையான நிலைக்கு வருவதற்கு ஒரு வாய்ப்பாக இது அமைகிறது. இன்னும் அதற்கு மேலாக இன்றைக்கு சர்க்கரை வியாதிக்காரர்கள் நிறைய இன்றைக்கி வந்துட்டுருக்குறாங்க. அந்த சர்க்கரை வியாதி குறையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுங்க. அதே மாதிரி உடலும் மனதும் அதில் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் எல்லாம் குறையும். அவ்வளோ அற்புதமான ஒரு ஆசனம் யோகமுத்ரா. இந்த ஆசனத்தை நாம் தினமும் செய்து பலன்களை பெறலாம். நன்றி. வாழ்க வளம். ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங்ல. உங்களுக்கு எப்பவுமே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு தெரியும் எனக்கு. நெக்ஸ்ட் நம்ம 2 பேருக்கு சேர்த்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வரப்போகுது சொல்லலாம். ஆமாம், இன்னைக்கு வந்து மேன் கைண்டுக்கே ஒரு ஸ்பெஷலான டே அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஸ்வீட்லாம் கொடுத்து செலிப்ரேட் பண்ணலாம். நம்மலாம் கிரேட், அதனால சாப்பிடுவோம் ஸ்வீட். என்ன சரி, ஓகே. இன்னைக்கு என்ன மாதிரி ஸ்வீட் அப்படின்னா, நிலா மாதிரி நல்லா உருண்டையா நிறைய குழியோட லட்டு செஞ்சு தர போறாரு இன்னைக்கு நம்ம சரவணன் சார். எனக்கு இதெல்லாம் கேட்கும் போதே எப்படா சாப்பிடுவோம்னு தோணுது எனக்கு. ஆமாமா, பசுவை உணவுகள்ல அந்த ஸ்வீட் லட்டு எப்படி செய்யறது அப்படிங்கிற பதிலாக போதும் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பசுமை உணவில் பேரிச்சம்பழம் லட்டு செய்ய போகிறோம். இது வந்து பசங்க குழந்தைங்க சாப்பிட்றாங்க இல்லையா, சாக்லேட். அந்த சாக்லேட்டுக்கு மாற்று உணவு இது. இது வந்து சாக்லேட்டை விட மிகவும் சுவையாகவும் உடம்புக்கு ஆரோக்கியமானதாக இருக்கும். இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்களை என்னென்னு பார்த்துடலாம். கொட்டை நீக்கிய பேரிச்சம்பழம், உலர் திராட்சை, பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, ஏலக்காய், தேங்காய் துருவியது. முதல்ல வந்து பருப்பு வகையில் போட்டுருவோம். அடுத்தது உலர் திராட்சை போடலாம். அடுத்தது முந்திரி பால் போடலாம். அடுத்து பேரிச்சம்பழம் போடலாம். அடுத்தது வந்து ஏலக்காய், ஒரு 4-5 ஏலக்காய்னா போதும். இந்த அளவுக்கு ஏலக்காய் போட்டுடலாம். அடுத்து தேங்காய் துருவல். இது வந்து அன்றைக்கே சாப்பிட்றதா தேங்காய் துருவல் போடலாம். கொஞ்ச நாள் வச்சிங்கன்னா தேங்காய் துருவல் போட வேண்டிய அவசியம் கிடையாது. இது வந்து உரலில் வச்சு அடிப்பாங்க. நம்ம நகரத்தில் இருக்கும்போது உரல் தேடுறது ரொம்ப கஷ்டம். அதனால் மிக்சியில் வச்சு அரைச்சி காட்டிடுறேன் உங்களுக்கு. உரல் இருக்கும், உரலில் வச்சு அடிச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப பொடிப்பொடியாக அரைக்கணும் அவசியம் கிடையாது. ஒரு 4-3 கொட்டைகள் உடஞ்சா போதும். பேரிச்சம்பழம் மேலே வர மாதிரி பார்த்துக்கணும், அவ்வளோதான். இதை கொட்டி லட்டாக பிடிச்ச வேண்டியதுதான். இதில் உரல் இடிச்சா இன்னும் சீக்கிரமாக செய்யலாம். பேரிச்சம்பழம் லட்டு தயாராக இருக்குது. இது வந்து வெளியில் கிடைக்கக்கூடிய சாக்லேட்டை விட ரொம்ப சுவையான நல்லாயிருக்கும். சாக்லேட்டுக்கு மாற்று உணவு, குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து நட்ஸ் வகையை சார்ந்தது, அதாவது நட்டேரியன் சொல்கிறோம் இல்லையா, அந்த உணவு சார்ந்த உணவு இது.
இதில் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் நிறைய சேர்ந்ததில் ஃப்ரூட்டேரியன் அந்த ஃப்ரூட்ஸ் வகை உணவும் இதில் கலந்துருக்குது. இது ரொம்ப பாரம்பரியமான உணவுகளில் ஒன்று. வேறு வேறு நட்ஸ்லாம் சேர்த்து இதில் செய்வாங்க ஏற்கனவே. அதாவது நேர்கடலை, பாசிப்பருப்பு எல்லாம் சேர்த்து வேறு ஒரு வகையான நட் வகை உணவு செய்வாங்க. இது ஒரு வகையான சிறப்பு உணவு. மீண்டும் வேறு ஒரு நல்ல பசுமையான உணவோடு நாளை சந்திக்கலாம். வணக்கம். பொதுவாடா ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நம்ம வந்து வர்ணித்தோம் அப்படின்னா அது அதை விட சூப்பராக இருக்குது அப்படிங்கும்போது சூப்பராக தான் இருக்கும் இல்லையா? இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் வந்து அந்த லடை வந்து எப்படி வர்ணிச்சேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பட் அது எப்படி இருந்து இன்னும் ஸ்வீட்டாக இல்லை? ஏன் நீ இப்படி சொல்லி சமாளிக்கிற அப்படின்னா, நீ ஏன்னா அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கல. நீ டேஸ்ட் பண்ணி பார்த்தா அந்த நிஜமாவே எதுவுமே பேசியிருக்கவே மாட்டேன். மெய் மறந்து போயிருப்பேன். ஆமாம், அதுக்கு நீ சமைச்சு தரேன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஹாப்பியாகவும் இருப்பேன். இந்த லட்டு மாதிரியானே ரொம்ப ஸ்வீட்டான ப்ரெஷியஸான ஒரு விஷயம் வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆமாம்மா, ஸ்வீட்டான நம்ம தான் அதை பற்றி பேச போகிறோம். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனிய வை இன்று. வெல்கம் பேக் அகெயின் புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனுக்கு. இனிய வை என்ற நிகழ்ச்சி எல்லாருமே சந்தோஷமாக கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த சாக்லேட்னு ஒரு படம் வந்துச்சு, நீ பார்த்திருக்கியா? சாக்லேட்டா? அந்த மாதிரி ஒரு படம் நான் கேள்விப்பட்டதே இல்லையே. சாக்லேட்னு ஒரு படம் இருக்கு பாத்தியா? ஒரே சாக்லேட்டா? சரி, கேள்விப்பட்டிருக்கேனே. அந்த படத்தோட ஒரு ட்விஸ்ட்னு ஒன்று இருக்கு. அந்த பிரசாந்த் மொழிக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? அந்த விநாயகர் சிலைலாம் நிறைய கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. ரொம்ப சுவீனியர்ஸ்லாம் வச்சிருப்பார்ல. நீங்க அந்த படத்தை சொல்றீங்க, நான் அந்த மாதிரி நிறைய பீப்புளே பார்த்துருக்கேன். வீட்டுல ஃபுல்லா குட்டி குட்டி விநாயகர் கலெக்ஷன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. ஆமாமா, நிஜமாவே. ஏன்னா அது விநாயகர் வந்து நிறைய போஸ்ட்ல வந்து இவங்க எல்லாம் செதுக்கி தராங்க. டிஃபரெண்ட் ஷேப் விநாயகர்லாம். எக்ஸாக்ட்லி. சோ இத பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்போ இந்த காலத்துல விநாயகர் வந்து செஸ் போர்டோட, அப்புறம் வந்து போனோட, டேபோட, இலையில அந்த மாதிரிலாம் வெரைட்டியா இருக்காரு. பட் அந்த காலத்துல அப்படி வந்து விநாயகர் கலெக்ஷன்ஸ் பத்தி நம்ம பேச போறாரு. ஃபர்ஸ்ட் விநாயகர் கலெக்ஷன்லாம் இருந்ததா? ஆமா, அதான் இன்னைக்கு பொக்கிஷன் பகுதியில காத்துட்டு இருக்கு. ராமன் சங்கரன் சார் சொல்ல போறாருன்னு சொல்லுங்க. சொல்லுங்க சார். பொக்கிஷன் ஏஜில் டெய்லி ஒரு ஆன்டிக்கை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி பேச போகிற ஒரு வித்தியாசமான ஒரு பொருள். அதாவது எந்த ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் முதல்ல பிள்ளையார் சுழி போட்டு ஆரம்பி அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஒரு பிள்ளையார் உருவத்தை, கலெக்டபுளாக இருக்கிற ஒரு பிள்ளையார் உருவத்தை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். அதாவது இன்றைக்கி பிள்ளையாரை பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட் விளையாடுற பிள்ளையார், டென்னிஸ் விளையாடுற பிள்ளையார், கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுற பிள்ளையார், மியூசிக் கீபோர்டு ஆப்ரேட் பண்ணுற பிள்ளையார்னு பல வகை பிள்ளையார் சிலையெல்லாம் நம்ம அடிச்சிருக்கோம். பிள்ளையாருங்கிற ஒரு தெய்வத்தை தான் நம்ம எந்த உருவத்திலையும் ஆகம விதி இல்லாமல் உருவாக்கி நம்ம வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எல்லாராலையும் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு கான்செப்ட். அந்த மாதிரி பிள்ளையார் வந்து என்னெல்லாம் மெட்டலில் பண்ணியிருக்காங்க, அதோட எப்படிலாம் தயாரிச்சிருக்காங்கிற முறையை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்க போகிற பிள்ளையார் வந்து தெரக்கோட்டாவில் பண்ணியிருக்காங்க. அதாவது மண்ணால் பண்ணப்பட்ட ஒரு சிலை. இதை பார்த்திங்கன்னா ஒரு ட்ரைபிள் காடஸ் மாதிரி சொல்லுவாங்க. அதாவது ஒரு ட்ரைபிள் பீப்புள் வந்து வணங்குறதுக்கு வேண்டி பண்ணப்பட்ட ஒரு பிள்ளையாராக இருக்கலாம். இந்த மாதிரி பிள்ளையாரை வந்து டேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பிள்ளையார் எப்போ வந்து பிள்ளையார் வழிபாடு எப்போ வந்ததுங்கிறதே ஒரு கான்ட்ராவர்சியான கொஸ்டின். பட் இந்த தெரக்கோட்டா எப்போ பண்ணதுன்னு டேட்டை கண்டுபிடிச்சாங்கன்னா அதுலேருந்து வந்து பண்ணலாம். அதாவது ஒரு கார்பன் டேட்டிங் பண்ணி இந்த பிள்ளையார் பண்ணப்பட்ட தேதியை குறித்தோன்னா அதுலேருந்தே நம்ம பிள்ளையார் வழிபாடு ஆரம்பிச்சிருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியும். அந்த மாதிரி ஒரு பிள்ளையார் தெரக்கோட்டாவில் பண்ணப்பட்ட பிள்ளையார். இதுக்கப்புறம் மெட்டலில் பிள்ளையார் பண்ணுவாங்க. இந்த பிள்ளையார் தான் எங்கிட்ட இருக்கிற பழமையான பிள்ளையார், மெட்டலில் பண்ணது. இது மெட்டல் வந்து காப்பர் மெட்டலில் பண்ணியிருக்காங்க. இது ஹைட்டு பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு தான் இருக்கும். இந்த பிள்ளையார் வந்து கீழே பார்த்திங்கன்னா ஹாலோவாக இருக்கும். வெயிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 கிராமுக்கு மேலேயே இருக்காது. ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னா, முதல்ல மெட்டல் சேவிங்ஸ். அது மெட்டலை வந்து அழகாக சேவ் பண்ண முடியும். ஏன்னா ப்ரீஷியஸ். அப்போ வந்து மெட்டல் வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடச்சிது. இந்த மெட்டல்லாம் ரோமன்லேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கெல்லாம் ரெக்கார்டு இருக்குது நம்மளுக்கு. அந்த மாதிரி மெட்டல் பண்ணும்போது அது வந்து குறைய யூஸ் பண்ணுங்கிற ஒரு கான்செப்டில் தான் இந்த வந்து மாதிரி பிள்ளையார் பண்ணியிருக்காங்க. இந்த பிள்ளையார் வந்து மூஞ்சியில் அதுக்கப்புறம் பண்ணின அப்புறம் தான் இந்த ஆர்ட் ஒர்க்லாம் பண்ணுவாங்க. மேலே இருக்கிற அவங்களோட ஜுவல்லரி, பிள்ளையாரோட ஏதாவது வந்து வேண்டாத மெட்டல் நிறைய இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணுறது, அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் கையால் தான் பண்ணுவாங்க. எந்த விதமான மிஷினும் இல்லாமல் சோழர் காலத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட ஒரு பிள்ளையாரோட சிலை இது. அடுத்தது பார்த்திங்கன்னா அதே மாதிரி கான்செப்டில் செய்யப்பட்ட சில பிள்ளையார் பார்க்கலாம். இங்கே இதுவும் வந்து ஹாலோ, கீழே பார்த்திங்கன்னா ஹாலோவாக இருக்கும். ஸோ ரொம்ப கம்மியாக மெட்டல் யூஸ் பண்ணி பண்ணப்பட்ட ஒரு பிள்ளையார் சிலை. இது வந்து அதுக்கப்புறம் நல்ல டெக்கரேட்டடாக, இது வந்து விஜயநகருக்கு முன்னாடியோ அல்லது அதுக்காக விஜயநகர காலத்துலேயோ செய்யப்பட்ட ஒரு விநாயகராக இருக்கலாம். இந்த விநாயகர் பார்த்திங்கன்னா பின்னாடி ஆர்ச்சி வந்துருச்சு, நல்ல டெக்கரேஷன் இருக்குது. பீடத்தில் கூட நல்லா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து பிள்ளையார் வந்து மெட்டலில் தான் பண்ணலை, நிறைய வேறு இதில் கூட பண்ணியிருக்காங்க. பிள்ளையாருங்கிறது வெறும் மெட்டலில் மட்டும் பண்ணலை. மண்ணில் தெரக்கோட்டாவில் பார்த்தோம், செம்பில் பார்த்தோம். இது பார்த்திங்கன்னா மாவுக்கல் அப்படிம்பாங்க. அதாவது கீழே கோடு போட்டு எழுதுறதுக்காக அந்த காலம் தான் பயன்படுத்தினா மாவுக்கல். இந்த மாவுக்கல்லில் கூட பிள்ளையார் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து காலம் வந்து என்ன ஒரு 100-150 வருஷத்துக்கு பழசாக சொல்லலாம்.
இது பண்ணுறது என்னென்னா இதில் வந்து ரொம்ப அழகாக பண்ண முடியும். இந்த மாவுக்கல்லையே மிகவும் அழகாக பண்ணப்பட்ட பிள்ளையார் இது. இது பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு கூட இருக்காது. பட் முகம் திருத்தமாக தொப்பை எல்லாமே ரொம்ப அழகாக ஆர்னமெண்ட்டோடு பண்ணப்பட்ட மாவுக்கல்ல செய்யப்பட்ட ஒரு பிள்ளையார். இது ஒரு 150லேருந்து 200 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள தயாரித்த ஒரு பிள்ளையார். பார்த்திங்கன்னா மூஞ்சிக்கும் அந்த தும்பிக்கைக்கும் இடையில உள்ள கேப்பே நம்மளால் பார்க்க முடியும். அவ்வளோ பெர்ஃபெக்ஷனோடு பண்ணியிருக்காங்க மாவுக்கல்ல. மாவுக்கல்ல பண்ணுறதுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா ஒரு சின்ன உழியை வச்சு தைச்சா கூட அது உடஞ்சி போயிற அளவில் தான் அது சாஃப்ட்னஸாக இருக்கிற ஒரு மெட்டல். சாஃப்ட்னஸில் இவ்வளோ அழகாக ஒரு பிள்ளையார் பண்ணியிருக்காங்க. இது வந்து வெள்ளியில் செய்யப்பட்ட பிள்ளையார். மெட்டல் வந்து வெள்ளி. இது வந்து டை மேக்கில் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து கீழே பார்த்திங்கன்னா ஹாலோவாக இருக்கும். மேக்ஸிமம்னா ஒரு 15 கிராம் தான் வெயிட் இருக்கும். இது இந்த மாதிரி இப்போ பண்ணுற இந்த ஹைட்டில் பண்ணுற பிள்ளையாரெலாம் 200 கிராம்லேருந்து 1/2 கிலோ முடிய மெட்டல் யூஸ் பண்ணுறாங்க. இது பார்த்திங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பூஜைக்கு பயன்படுத்துகிற ஒரு ஆர்ச் வைக்கிற மாதிரி உள்ள பின்னால் ஒரு 2 ஹோல் கூட தெரியுது. காது பக்கத்தில் இருக்கிற ஹோலு, தும்பிக்கைக்கு இடையில உள்ள ஹோலெல்லாம் பார்க்கும்போது இது கொஞ்சம் பழைய பிள்ளையார், வெள்ளியில் செய்யப்பட்டது. பிள்ளையாரை எல்லா உருவத்துலேயும் நம்ம வந்து தயாரிக்கலாம், வழிபடலான்னு ஒரு கான்செப்டை பார்த்தோம். அப்படி பண்ண பிள்ளையார் தான் இப்போ பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா பலராமர் ஸ்டைலில், அதாவது தலையில் ஒரு கொடையோட பலராமன் எப்படி நிற்பாரோ அதே மாதிரி நிற்கிற ஒரு பிள்ளையார் அது. இன்னொரு கான்செப்ட் என்னென்னா, பிள்ளையாருக்கு சவுத்துலலாம் சொல்லுவாங்க பிள்ளையாருக்கு கல்யாணமே ஆகலைன்னு சொல்லிட்டு, நார்த்தில் கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிள்ளையாரும் அவரோட மனைவியும் இருக்கிற ஒரு சிலை இது. இது வந்து 10 கையோட பிள்ளையார் இருக்கிற ஒரு உருவம். இந்த மாதிரி பிள்ளையாரை வந்து எந்த உருவத்தில் வேணாலும் நம்ம வந்து பண்ணி வழிபடலாம். இந்த பிள்ளையார் பார்த்திங்கன்னா அமர்ந்த நிலையில் இருக்கிற ஒரு பிள்ளையார். அது ஆர்னமெண்ட் எல்லாமே கம்பியால் பண்ணி அதுக்கப்புறம் இதை பிளேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக பண்ணப்பட்ட ஒரு சின்ன பிள்ளையார் இது. கடவுள் உருவத்திலேயே பிள்ளையாருங்கிற ஒரு கான்செப்ட் தான் கலெக்டபிளாக மாறி இருக்குது. அந்த மாதிரி கலெக்ட் பண்ணுறவங்க இந்தியா ஃபுல்லாக நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா ஒரு 1500 பிள்ளையார் கலெக்டர்ஸ் இந்தியா ஃபுல்லாக நிச்சயமாக இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிள்ளையாருங்கிறது வந்து முதல்ல அதாவது ஒரு பேப்பரில் வச்சு ஒரு எதை எழுத போகிற கூட பிள்ளையார் சுழி போட்டு தான் ஆரம்பிப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரு தொழில் பண்ணுறதா இருந்தாலும் எதையுமே ஒரு நிகழ்ச்சியை தொடர்ந்தாலும் முதல்ல பிள்ளையாரை தான் வழிபட்டு தொடங்குவாங்க. அந்த மாதிரி ஒரு பிள்ளையாருக்கு வந்து நல்ல முக்கியத்துவமான ஒரு பொருள் வந்து கலெக்டபிளாக இருக்குங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம். இந்த மாதிரி இன்னொரு ஆன்டிக்கோட அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம். எப்படி விநாயகர் கலெக்ஷன்ஸ் எக்ஸாக்ட்லி. எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கைட் பண்ணி சொல்கிறப்போ ஒரு உங்களை வந்து ஒரு அக்கான்னு கூப்பிட்டு மரியாதை கொடுக்கணும் போல இருக்கு எனக்கு. அதெல்லாம் இங்கே வேணாம். நீ சைடு கேப்பில் வந்து உன்னோட ஏஜ் குறைக்க ட்ரை பண்ணுற. தட் கேன் நாட் ஹேப்பன். சரி, கோவக்கான்னு கூப்பிட்டா அப்போ கோவக்காவா? ஏன் அப்பப்போ உங்களுக்கு கோவம் வருதுனா அதனால சொன்னேன் நான். ஆமா, நீ இப்படி பேசின கோவம் தான் வரும். சரி சொல்லு, என்ன விஷயம் சொல்லி. பேரு கோவக்காவா? அங்க நீ வச்சிருக்க கோவக்காவை பத்தி நீங்க யார் பேச போறா? வேற யாருங்க பேசுவா? இந்த மாதிரி மகத்துவமான விஷயங்கள்லாம் பேசுறதுக்காக வராரு சித்த வைத்தியர் அருண் அவர்கள். ஓகே, சித்த வைத்தியர் அருண் ஆன் கோவக்காய் பார்க்கலாமா? இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது கோவைக்காய் எல்லாருமே பயன்படுத்துவோம். அந்த கோவையோடைய முழு செடியுமே நமக்கு வந்து மருந்தாக பயன்படுது. அதாவது இலை, தண்டு, காய், பழம், அதனுடைய வேர், இது எல்லாமே மருந்தாக பயன்படக்கூடிய ஆற்றலுடையது. உடல் வெப்பத்தை குறைக்கிறதுல அந்த கோவைக்கு முக்கியமான ஒரு பங்குண்டு. அதாவது உடல் வெப்பத்தை குறைப்பதன் மூலமாக சிறுநீரை அதிகமாக வெளியேற்றும், உடல் உள்ள கோழையை அதிகரிக்கும். அந்த கோழையை, அதாவது சளியை வெளியேற்றக்கூடிய ஆற்றலும் இந்த கோவைக்கு உண்டு. இந்த கோவை இலையை நாம் வந்து இலைச்சாராக பயன்படுத்தலாம். இலையை உலர்த்தி அதை பவுடராக கூட பயன்படுத்த முடியும். இந்த இலைச்சாரை ஒரு 30 மில்லி அளவு சாப்பிடும்போது உடல் வெப்பமானது நன்றாக குறையும். உடலில் இருக்கக்கூடிய சளி தொந்தரவும் குறையும். அதாவது நெஞ்சில் இருக்கக்கூடிய சளி தொந்தரவு குறைப்பதற்கும் இந்த இலை பொடியை வந்து பயன்படுத்த முடியும். நன்றாக சிறுநீரை வெளியேற்றக்கூடிய தன்மையும் இந்த கோவை இலைக்குண்டு. அந்த சிறுநீரை அதிகமாக வெளியேற்றுவதன் மூலமாகவும் உடல் வெப்பமானது குறையும். இன்னும் இந்த இலையை வந்து நம்ம புண்களுக்கு பயன்படுத்தலாம். வெளிப்புறமாக இருக்கக்கூடிய புண்களுக்கும் சிரங்குகளுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கிறது. கோவை இலையை அரைச்சி சிரங்கில் பூசினோன்னாலே சிரங்கு சரியாகும். சிரங்குங்கிறது ஸ்கேபிஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். சிறு குழந்தைகளுக்கு ஏற்படும் கை விரல் இடுக்குகள் எல்லாம் இருக்கும். ரொம்ப அதிகமான ஒரு தொந்தரவு ஏற்படுத்தக்கூடிய குழந்தைகளுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு வியாதியாக இருக்கும். அரிப்பு அதிகமாக இருக்கும், குழந்தைகள் அழுதுகிட்டே இருக்கும், தூங்காது. அந்த மாதிரியான சிரங்குக்கும் இந்த கோவை இலையை அரைச்சி பசு எண்ணெயோடு கலந்து கூட அரைச்சிக்கலாம். வேகம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க பசு எண்ணெயோடு கலந்து அரைச்சி அந்த சிரங்கில் அப்ளை பண்ணும்போது அந்த சிரங்கு வந்து முற்றிலுமாக குணமாகும். இன்னும் உடலில் ஏற்படக்கூடிய புண்கள், படை, பத்து போன்ற தோல் வியாதிக்குமே இந்த இலையை வந்து பயன்படுத்த முடியும். இலைச்சாரை நல்லெண்ணெயோடு சேர்ந்து காய்ச்சிக்கணும். இலைச்சாறு 100 மில்லினா நல்லெண்ணெய் 100 மில்லி அளவு எடுத்து ரொம்ப அதிகமாக தீ வைக்காமல் லேசான தீ வச்சு எரிக்கணும். அந்த இலையில் சாறில் அந்த தண்ணி சத்து அடங்குற வரைக்கும் அதை எரித்து அதை வடிகட்டி
அந்த எண்ணெயை அந்த தைலம்னு சொல்லுவோம். அந்த தைலத்தை பயன்படுத்தும் போது சிறு சிறு புண்கள், பத்து, படை போன்ற தோல் வியாதிகள், கரப்பான் போன்ற வியாதிகள் எல்லாமே அந்த கோவை இலையிலிருந்து எடுக்கக்கூடிய கோவை எண்ணெய்க்கு, கோவை தைலத்திற்கு குணமாகக்கூடிய ஆற்றல் அதற்கு இருக்கிறது. ஆனால் கோவை காயை நம்ம சமைத்து சாப்பிட்ற பழக்கம் எல்லாருக்குமே இருக்குது. நீரிழிவை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த கோவைக்காய்க்கு உண்டு. உடல் வெப்பத்தை குறைக்கக்கூடிய ஆற்றலும் இந்த கோவைக்காய்க்கு உண்டு. கீழ்களில் ஏற்படக்கூடிய வலி, அதாவது ஜாயிண்ட் பெயின் சொல்லுவோம், மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வலியை குறைப்பதற்கும் இந்த கோவைக்காயை வந்து பயன்படுத்தலாம். கோவைக்காயை வந்து சாதாரணமாக பொரியல் பண்ணுற மாதிரியே பொரியல் பண்ணி சாப்பிடலாம், குழம்பு கூட போட்டு சாப்பிடலாம். அந்த குழம்புல போட்டு சாப்பிட்ற அந்த காய்க்கும் பொரியல் பண்ணி சாப்பிட்ற அந்த காய்க்குமே நான் சொன்ன இத்தனை குணங்களும் உண்டு. நீரிழிவு வியாதிகள் தொடர்ந்து இதை பயன்படுத்தலாம். இளங்காயை வந்து நல்லா மென்று துப்புனோன்னா வாய்ப்புண்கள், நாக்கு புண்கள் ஆறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த கோவையோட இளங்காயை அதை எடுத்து நன்றாக மென்று அந்த புண்களில் படுற மாதிரியாக கொஞ்சம் நேரம் வச்சுருந்து அதை அந்த துப்பிட்டோம்னா கூட அந்த புண்கள் உலர்ந்து ஆறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதாவது கோவையோட இளங்காய். கோவை பழத்திற்கும் நான் சொன்ன உடல் வெப்பத்தை குறைக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. அதாவது நீரிழிவை போக்கக்கூடிய தன்மையும் இந்த கோவை பழத்துக்கும் உண்டு. அந்த பழத்தையும் நம்ம சாப்பிட முடியும். அதே கஷாயம் வச்சும் குடிக்க முடியும். மணப்பாகவாகவும் செஞ்சு கொள்ளலாம். அதாவது கருப்பட்டி கலந்த நீருடன் சேர்த்து அதை காய்ச்சி ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ஒரு 6 மாதம் வரைக்கும் அந்த மணப்பாகவாகவும் அதை பயன்படுத்த முடியும். உடல் வெப்பத்தை குறைப்பதற்கு அதை பயன்படுத்த முடியும். நீரிழிவை குறைக்கணும்னு சொல்லும்போது கோவை காயை பயன்படுத்தலாம். உடல் வெப்பத்தை குறைக்கணும்னு சொல்லும்போது கோவை பழத்தை வந்து நம்ம பயன்படுத்த முடியும். சிறுநீர் பெருக்கக்கூடிய ஆற்றலும் மலத்தை இழக்கக்கூடிய ஆற்றலும் உண்டு. அதாவது உடலில் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய சிறுநீர் சிலருக்கு வெறியாகாமல் இருக்கும். அதனால் நீர்க்கட்டு, நீர் அடைப்பு, சிறுநீர் எரிச்சல் போன்ற பிரச்சனைலாம் இருக்கும். அதுக்கு கோவை தண்டையே நம்ம வந்து கஷாயம் போட்டு குடிக்கணும். அது செடியவே எடுத்து அதை ஒன்றிரடாக இடித்து நீரோடு சேர்த்து கொதிக்க வச்சு வற்ற வைத்து வடிகட்டி கஷாயமாக குடிக்கும்போது சிறுநீர் நன்றாக கழிவதற்கும் மலம் நன்றாக இலகி போவதற்கும் அதற்கு நிறைய அதில் ஆரோக்கியமான ஒரு சத்து அதில் இருக்குது. இந்த கோவை இலை கஷாயத்தை நம்ம வந்து தண்டு கஷாயத்தை நம்ம இந்த மாதிரி பயன்படுத்தி கொள்ள முடியும். இது மாதிரியான கோவையோட ஒவ்வொரு உறுப்புமே நமக்கு வந்து மருந்தாக தான் பயன்படுத்து. இலை, காய், அந்த பட்டை, அந்த கிழங்கு, வேர்க்கிழங்கு கூட நம்ம வந்து மருந்தாக பயன்படுத்தலாம். வேர்க்கிழங்கு குறிப்பாக மூளை வியாதி உள்ளவர்கள் வந்து மருந்தாக பயன்படுத்த முடியும். அந்த வேர்க்கிழங்குக்கு வந்து அந்த மலத்தை இலகி செல்லக்கூடிய ஆற்றல் வந்து அந்த வேர்க்கிழங்குக்கு உண்டு. அதனால் மூல நோய் குறைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உள் மருந்தாகவும் பயன்படுகிறது, வெளி மருந்தாகவும் பயன்படுகிறது. உள் மருந்தாக நம்ம வந்து காயை சமைச்சு சாப்பிடும்போது நீரிழிவு வியாதியிலேருந்து முற்றிலுமாக வெளிவர முடியும். வெளி மருந்தாக அந்த இலையிலிருந்து தயாரிக்கக்கூடிய அந்த தைலத்தை பயன்படுத்தும் போது தோல் வியாதியிலிருந்து முற்றிலுமாக குணம் பெற முடியும். பழத்தை உள்ளே சாப்பிடும்போது உடல் வெப்பத்திலேருந்து நம்ம முழுமையாக குணம் பெற முடியும். நம்ம வேர்க்கிழங்கை நம்ம வந்து சமைச்சு சாப்பிடும்போது மூளை வியாதியிலேருந்து குணம் பெற முடியும். அது ஒரு சாதாரணமான ஒரு காய் தான் கோவை, எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியது தான். அந்த கோவை செடியை நம்ம பயன்படுத்தி முற்றிலுமாக நலம் பெறலாம். ஆனந்தி, இந்த கோவக்காவை பற்றி பார்த்தோன்னா எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நம்ம இன்னைக்கு 3 டேக்காக ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட்டை கூப்பிட்டு வந்து நம்ம வெயிட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? அவர் இதுக்கு மேலே வெயிட் பண்ண வச்சா ஒரு வேலை அவர் கோவப்பட்டுடலாம். அது மட்டும் இல்லாமல் நான் அவர்கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்கறதுக்காக வெயிட் பண்ணிருக்கேன். எனக்கே ரொம்ப எனக்கு எக்ஸைட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், 8வது தூரத்தில் நிலுவை வைத்தவன் யாரும் எனக்கு என்ன ஒரே பாடல் வரைக்கும் வருது. சரி, பரவாயில்ல. ஸோ இந்த மாதிரி நம்ம 8வது தூரத்தில் இருக்க அந்த நிலா எப்போ எட்டிட்டாங்க நிறைய பேர். ஸோ அதை பற்றி நான் பேச போகிறோம். ஸோ நிலா பற்றி நமக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் அவர் கிளியர் பண்ண போகிறார். ஒரு வழியாக முடிச்சிட்டாப்பா பேசி. புதியுகம் FM ஸ்டேஷன்ல இது இனியவை என்று புதியுகம் FM ஸ்டேஷனில் இனியவா என்ற நிகழ்ச்சியில் அவங்க எல்லாரையுமே திருப்பியும் வெல்கம் பண்ணுறோம். ஆன் மூன் டே என்னடா சன்னை வந்துட்டு இருக்கு. இந்த டைமில் வந்து மூணை பற்றி என்ன பேச போகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? ஆமாம், பட் நம்ம என்ன கேள்விகள் கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்கிறதுக்காக நம்ம கூட யாருந்திருக்காங்க அப்படின்னா விஞ்ஞான் பிரசார்லேருந்து சயின்டிஸ்ட் டிவி வெங்கடேஸ்வரன் வந்திருக்காரு. வணக்கம் சார். ஸோ முதல்ல உங்களை பற்றி சொல்லுங்கள், என்னோட சயின்டிஸ்ட் பயணம் அதை பற்றியும் சொல்லுங்கள். ஓகே, நான் வந்து ஒரு விஞ்ஞான் பிரசார் அப்படிங்கிற ஒரு மத்திய அரசனுடைய ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறேன், அறிவியலாளராக வேலை செய்கிறேன். இது வேலை அப்படின்னு மட்டும் நான் பார்க்கல, அது என்னுடைய ஒரு பேஷன். ஏன்னா நான் வந்து ஸ்கூல் டேஸ்லேருந்தே எனக்கு வந்து சயின்ஸ் மேலே கொஞ்சம் கூடுதலான பற்று, ஆர்வம் அதெல்லாம் இருந்தது. ஏன்னா இப்போது சயின்ஸில் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நம்பகத்தன்மையாக இருக்குது அப்படிங்கிறதே வந்து எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயமா இருந்தது. ஏன்னா செய்கிற விஷயங்கள் பல விஷயங்கள் வந்து ஒரு நிலைத்தன்மை இல்லை. ஆனால் அறிவியலில் அந்த ஒரு உறுதித்தன்மை இருக்கிறது வந்து பள்ளியிலேயே நான் பார்த்ததுனால எனக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அந்த சமயத்துலேயே நான் வந்து பல சென்னையில் இருக்கக்கூடிய குடிசை பகுதிகள் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் போய் நான் வந்து அறிவியல் லெக்சர்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். அதுவே எனக்கு வந்து ஒரு பெரிய அனுபவம்னு சொல்லணும். ஆக்சுவலி அப்போலேருந்தே வந்து எளிய முறையில் அறிவியலை வந்து மக்களோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தது. இப்போ என்னுடைய வேலையும் அதுவாக அமைஞ்சதுனால ஆசையும் வேலையும் ஒன்றா இருக்குது. அதான் வேலையே இல்லை அப்படின்னு சொல்லலாம். வேலையே இல்லைன்னு சொல்லலாம். எனவே இந்த நிலா இருக்குது, அதுக்கப்புறம் இந்த செவ்வாயெல்லாம் இருக்குது, இதெல்லாம் எதுக்கு நம்ம ஆராயணும்? தேவையில்லாமல் அதெல்லாம் அப்படியே தானே இருக்குது, விட்டுலாம்ல. அந்த இமயமலை முதல்ல ஏறின ஹில்லாரிட்ட கேட்டாங்க, ஏன் ஏறின அப்படின்னு.
அவர் சொன்னார் அது இருக்குது அதனால் ஏறினேன் அப்படின்னாரு. ஸோ அது மாதிரி தான், அது இருக்குது அதனால் நம்ம ஆராயணும். ஏன்னா மனுஷங்கிற வந்து வெறும் உணவுக்காகவும் அல்லது லெட்ஸே அடுத்த தலைமுறையை உருவாக்குவதற்காக இருக்கக்கூடிய ஒரு விலங்கு மட்டும் இல்லை. மற்ற விலங்கு வந்து அது மட்டும் தான் செய்யுது ஆல்மோஸ்ட், இல்லையா? இப்போ எந்த குரங்கு வந்து கவிதை படைச்சிருக்கு, ரைட்? அல்லது எந்த சிங்கம் வந்து ஒரு பெரிய ஆராய்ச்சி சாலையை கட்டியிருக்கு? பேசிக் நீட்ஸை மட்டும் ஃபுல் பண்ணால் போகாது. மனுஷனாக இருக்கணும்னாலே கற்றுக்கணும். இப்போ நீங்கள் வந்து மனிதன் தோன்றிய போது உருவான இலக்கியங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அது இந்தியாவில் தோன்றிய வேதங்களாக இருக்கலாம், அல்லது சங்ககால இலக்கியங்களாக இருக்கலாம், அல்லது மேலை நாடுகளில் இருக்கக்கூடிய பைபிள் போன்ற எதுவாக இருந்தாலும் இருக்கலாம். எல்லாத்துலேயுமே என்ன கேள்விகள் இருக்குன்னா, நான் யார், நான் எங்கேருந்து வந்தேன், நாம் எதுக்கு வந்தோம், நம்முடைய குறிக்கோள் என்ன, இப்படிலாம் கேள்விகள் இருக்குது. இந்த கேள்விகளுக்கு விடையே வந்து அறிவியல் தான் தர முடியும். ஸோ அதனால் இவைகள்லாம் ஆராயப்பட வேண்டும். மனுஷன் நம்ம இருக்கணும்னா, நம்ம விலங்கா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, நிலவு செவ்வாய் மட்டும் இல்லை, அதையும் தாண்டி நம்ம நிறைய ஆராய்ச்சி பண்ணோம் அப்படின்னு சொல்றாரு சார். ஆமாம், இப்போ நம்ம போய் ஆராய்ச்சி பண்ணுறது ஓகே, இல்லை நம்ம யாரையும் அனுப்பிச்சு ஆராய்ச்சி பண்ணுறது ஓகே, ஆனால் விலங்குகளை வந்து நம்ம நிலவுக்கோ இல்லை செவ்வாய்க்கோ அனுப்புறதுக்கான காரணம் என்ன? ஆமாம், ஒரு டாகு மங்கி வேற போயிருக்குல்ல முன்னாடி. ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து எந்த விலங்கையும் வந்து நிலவுக்கோ செவ்வாய்க்கோ அமைச்சிக்கல, விண்வெளிக்கு அமைச்சிருக்கோம். இப்போ வந்து முதல்ல மனிதன் அனுப்புவதற்கு முன்னாடி வந்து ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படின்னு பார்ப்பதற்காக ஒரு நாய் அல்லது குரங்கு போன்ற விலங்குகளை வந்து பூமிக்கு வெளியில் விண்வெளிக்கு அமைச்சிருக்காங்க. லூனா அப்படிங்கிற ஒரு சோவியத் யூனியனுடைய விண்கலம் வந்து நிலவுக்கு பக்கத்தில், தட் இஸ் நிலவை போய் சுற்றிட்டு வர மாதிரி ஆமை, பூச்சிகள் இதெல்லாம் அமைச்சு சோதனை பண்ணாங்க. ஏன்னா அது பக்கத்தில் ஏதாவது நமக்கு தெரியாத கதிர்கள் இருக்கா, அதனால் உயிர்களுக்கு ஆபத்து வருமா, அந்த மாதிரி சோதனை செய்வதற்காக. பெரும்பாலும் வந்து மனுஷன் அனுப்புறதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது சிக்கல் வருமா அப்படின்னு சோதனை செய்வதற்காக தான் விலங்குகள் அனுப்புகிறோம். ஓகே, ஒரு லேப்ராட் மாதிரி. லேப்ராட் மாதிரின்னு சொல்லலாம். ஒரு எலி மேலே நம்ம வந்து மருந்து சோதனை செய்கிற மாதிரி ஒரு சோதனை தான் இதெல்லாம். ஓகே, 1969 வந்து நிலாவில் ஃபர்ஸ்ட் வந்து ஹியூமன்ஸ் லேண்ட் பண்ணாங்க. அது வந்து ரொம்ப வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து நம்ம நிலவு பற்றி என்னென்ன விஷயங்கள்லாம் புதுசாக தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். நிலவு எப்படி தோன்றுச்சு அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய கேள்வியாக இருந்தது. அதாவது நிலவை பற்றி வந்து ஒரு 3 விதமான கருத்து இருக்குது. ஒன்று வந்து என்ன அப்படின்னு சொல்லனாக்கா, தாயும் மகனும் போல பூமியிலேருந்து பறந்தது நிலவு அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா ஒரு காதலன் காதலை போல் எங்கேயோ பிறந்த நிலவை பூமி அப்படியே பிடிச்சி வச்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம். இல்லைனாக்கா ஒரு இரட்டை குழந்தைகள் போல் ரெண்டும் சேர்ந்து பிறந்தது அப்படின்னு சொல்லலாம். எப்படி வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. அதை பற்றி இன்றைக்கி நமக்கு வந்து ஒரு பெரிய தெளிவு கிடச்சிருக்கு. பூமியிலேருந்து உடஞ்சி போன ஒரு துண்டு தான் நிலவு அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி நமக்கு வந்து ஒரு தெளிவு கிடச்சிருக்கு. அதே மாதிரி நிலவில் என்ன இருக்குது, என்ன தாது பொருட்கள் இருக்குது, நமக்கு பயன்பாடான சில பொருட்கள் இருக்கா, இந்த மாதிரியான கேள்விகளுக்கு விடை கிடச்சிருக்கு. நம்ம அட்லீஸ்ட் நான் பள்ளிக்கூடம் படித்த போது நிலவை பற்றி வந்த ஒரு செய்தி என்னென்னா, நிலவில் தண்ணீர் இல்லை அப்படிங்கிறது வந்து 1 மார்க் கொஸ்டின். தண்ணி இல்லை அப்படின்னு இருந்தால் எனக்கு 1 மார்க் கிடைக்கும். ஆனால் இன்றைக்கி உண்மையிலே அப்படி எதுனா 0 மார்க் கிடைக்கணும். ஏன்னா நிலவுலையும் தண்ணீர் இருக்குது, நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம இந்தியா அமைச்ச சந்திராயன் தான் அதில் ஒரு பெரிய பங்கு வகிச்சிருக்கு அப்படிங்கிறதும் ஒரு பெருமிதமாக நம்ம சொல்லிக்கலாம். கிரேட். ஸோ இப்போ ஒரு நிலாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க ஏர்த்லேருந்து தான் அது போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏர்த்தில் இருக்கக்கூடிய கல், மண், அந்த மாதிரியான ஒரு காம்பனன்ட்ஸ்லாம் வந்து அதே மிக்ஸில் தான் இருக்குமா நிலவுலையும்? ஓகே, பரப்பு எப்படி இருக்கு? அதோட நல்ல கேள்வி இது. இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு தயிரை கடைகிறோன்னு வச்சுக்கோங்க. அந்த தயிரை கடைஞ்சிட்டு அதனுடைய மேல் பகுதி எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அந்த மேல் பகுதியும் அடிப்பகுதியும் சேமாக இருக்குமா? இருக்காது இல்லையா? அதே மாதிரி பூமியிலேருந்து உடஞ்சி போன போது பூமியிலேருந்து அப்படியே வெட்டி அப்படி போகல, ஆப்பில் வெட்டி நீங்கள் போட்ட மாதிரி போகல, பூமியினுடைய மேல் பகுதியிலேருந்து நிலவு போயிருக்கு. ஸோ அதனால் நிலவுனுடைய காம்போசிஷனும் ஜென்ரல் பூமியினுடைய காம்போசிஷனுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகே, பட் ஆனால் பூமியினுடைய மேற்பரப்பு போன்ற ஒரு தோற்றம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே ஓகே. ஸோ அதுலேருந்து தான் நம்ம வந்து ஆக்சுவலாக எங்கேருந்து போச்சு, எப்படி போச்சுங்கிறதுலாம் பல விஷயங்கள் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே. ஆக்சுவலாக வந்து ஒரு சில கோடி வருஷங்களுக்கு முன்னாடி செவ்வாய் மாதிரியான ஒரு கோள் பூமியில் மோதி அந்த மோதலில் வெடிச்சு தெரிச்ச துண்டு தான் நிலவு. ஓகே, மோதலில் தான் காதல் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி வந்து மோதலில் தான் நிலவே ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம்ல. ஸோ அது காதலுக்கு சிம்பிளாக வச்சுக்கிறது பெட்டர் தான் இல்லை அப்படிங்களா? வெரி குட். இப்போ நம்ம சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ் இல்லை நாவல்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா அந்த நிலவை பற்றி பேசும்போது அங்கே ஒரு வீடு அப்பார்ட்மெண்ட்லாம் கட்டுறதை பற்றிலாம் கூட பேசுவாங்க. ஸோ அதனால இப்போ நிலாவில் போய் மனுஷங்க வசிக்கிறது அப்படிங்கிறது, நிலாவில் இடம்லாம் கூட வாங்குறாங்க தெரியுமா? பிளாட் போட்லாம் வைக்கிறாங்க. ஆமாம், இப்போ போய் நீங்கள் வாங்கினீங்கன்னா மூலி வாக்கமாயிடும். அதனால் இப்போ போகாதீங்க. பட் எதிர்காலம் அப்படி தான் இருக்க போகுது.
ஒரு ஃபேமஸ் சயின்டிஸ்ட், ஒரு ரஷ்யன் சயின்டிஸ்ட் வந்து சொன்னார், குழந்தை வந்து பிறந்தவொடனே தொட்டிலில் தான் இருக்கும், ஆனால் வாழ்க்கை ஃபுல்லாக தொட்டிலேயே கழிக்க முடியாது. அதே மாதிரி மனிதன் பிறந்தது பூமியாக இருக்கலாம், பூமிங்கிற தொட்டிலாக இருக்கலாம், பட் மனுஷனுடைய வாழ்நாள் முழுவதும் பூமியிலே இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்து சொன்னார். அதே மாதிரி நிச்சயமாக எதிர்காலத்தில் சூரிய மண்டலத்தில் நிலவு உட்பட பல பகுதிகளில் மனிதன் வாழக்கூடிய ஒரு நிலைமை என்பது ஏற்படும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. பட் அது வந்து அரவுண்ட் த கார்னர், நாளைக்கு நடக்க போகுதுங்கிற நிலைமையில் இல்லை. மேபி அனதர் 2 decades 3 decades. ஓகே ஓகே கிரேட். ஸோ வாட்டர் அப்படிங்கிற ஒரு காம்பனண்ட்லேருந்து ஆரம்பிச்சு லைஃப்பை பற்றி பேசணும் இல்லையா? லைஃப்பை பற்றி பேசினா ஹியூமன்ஸ்ன்ற மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு விஷயம் அவங்க இருக்கா, வேறு ஏதாவது உயிரினம் இருக்கா அப்படிங்கிறது எல்லாருக்குமே எழும்புற ஒரு கியூரியாசிட்டி அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? யா இது வரைக்கும் வந்து பூமியை தவிர வேற எங்கேயும் உயிரை நம்ம கண்டுபிடிக்கல. தட் இஸ் அ ஃபேக்ட். ஓகே, நமக்கு அது விருப்பம் இல்லையாங்கிறது ரெண்டாவது விஷயம். பட் இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கல. நிச்சயமாக சூரிய மண்டலத்தில் நம்ம கண்டுபிடிக்கல. செவ்வாயிலையோ நிலவிலையோ அல்லது சூரிய மண்டலத்தில் நம்ம ஆராய்ச்சி செஞ்ச பல கோள்கள், துணைக்கோள்கள், இதில் எதுலேயும் உயிர் இல்லை. ஓகே. ஸோ அட்லீஸ்ட் சூரிய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பூமி இஸ் யூனிக். ஓகே. பூமியில் மட்டும்தான் உயிர் இருக்குது. நான் உயிர்னு சொல்கிறது வந்து மனுஷன் அல்லது விலங்கு மாதிரி இல்லை. ஈவன் ஒரு செல் உயிரிகள் கூட மற்ற இடங்கள்ல இல்லை. ஓகே. மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் கூட, நுண்ணுயிர்கள் கூட எங்கேயும் கிடையாது. ஓகே. இந்த ஆர்குமெண்ட் வந்து எல்லாருக்குள்ளேயும் ஒன்று இருக்கும் தெரியுமா? இப்போ ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா வந்து சில பசங்க வந்து ஏலியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க, சில பேர் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ கூட பெரியவங்களையும் நிறைய பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு ஆர்குமெண்ட் இருந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம வந்து இதெல்லாம் வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மட்டும்தான் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. அதான் நான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக சொன்ன விஷயத்த நீங்கள் யோசிக்கணும். இப்போ பிரபஞ்சம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஹியூஜ். நம்ம சூரிய குடும்பங்கிறது வந்து அதில் வந்து ஒரு தூசு கூட கிடையாது. அதாவது வந்து ஒரு கடலில் இருக்கக்கூடிய மணல்களில் ஒரு மணல் கூட சூரிய குடும்பம் கிடையாது. ரைட்? நம்ம வந்து சூரிய குடும்பத்தில் வேறு இடத்துல இல்லைன்னு தான் சொன்னேன். பிரபஞ்சத்தில் இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய வியப்பாக இருக்கும். ஐ மீன், பிரபஞ்சத்தில் இல்லாமல் வேறு இடங்களில் உயிர் இல்லாமல் இருப்பது என்பது வந்து ரொம்ப ரேர். நிச்சயமாக வேறு இடங்களில் உயிர் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலாக சொல்ல முடியும். பட் அந்த உயிர் என்ன, அதோட கான்டாக்ட் இன்றைக்கி நமக்கு ஏற்படலை. ஓகே. ரைட்? இது வந்து நம்ம வந்து அமெரிக்காவோட தொடர்பு கொள்வதுக்கு முன்னாடி, கொலம்பஸ்க்கு முன்னாடி வந்து அமெரிக்காவில் மக்கள் இருக்காங்க நமக்கு தெரியாமல் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நம்ம நினச்சிக்கணும். இன்னும் நமக்கு தெரியாது, அந்த கொலம்பஸ் இன்னும் வரல. ஓகே. இன்னொரு கேள்விக்குறியோடய இதை வந்து முடிக்கிறது இன்னும் நல்லா இருக்கு இல்லையா? ஆமாம். இப்போ வந்து இந்த நம்ம ஏர்த் அப்படின்னு எடுத்துக்கும் போது டே அப்படின்னா சூரியன், நைட்னா நிலா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நிலாவுக்கு போனால் இதே மாதிரி டே அண்ட் நைட் இருக்கும், கட்டாயமாக இருக்கும். ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா 15 நாள் நீண்ட பகல், 15 நாள் நீண்ட இரவு அப்படின்னு இருக்கும். அப்போ எப்போ வேலைக்கெல்லாம் போகிறது, எப்போ லீவ் எடுக்கிறது? எப்பவுமே லீவ். ரொம்ப குட். 15 நாள் வேலை செஞ்சுட்டு 15 நாள் தூங்கலாம். 5 நாள் வேலை செய்ய சொல்லுவாங்களே, அப்போ அது அப்படி டபுள் மடங்கு ஆயிடும். ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரொட்டேஷன் இருக்கு இல்லையா? ஸோ அதனால தான் இந்த மாதிரி வந்து நாட்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அதாவது நிலவு தன்னைத்தானே எடுத்துக்கிற நேரம் வந்து ரஃப்லி 30 days. நான் வந்து எக்ஸாக்ட் டைம் சொல்ல, பட் ரஃப்லி 30 days. அதனால அதில் பாதி நாள் வந்து பகல், பாதி நாள் இரவு. இன்ஃபேக்ட் ஒரு சுவையான செய்தி நான் இங்கே சொல்லிடுறேன். ஐ மீன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கும். இன்னைக்கு பூமியில் வந்து ஒரு நாள் என்பது 24 மணி நேரம் இல்லையா? பட் முன்னாடி அப்படி இருக்கல. முன்னாடி வந்து 20 மணி நேரமாக இருந்தது, அதுக்கு முன்னாடி 18 மணி நேரமாக இருந்தது, அதுக்கு முன்னாடி 12 மணி நேரமாக இருந்தது. தட் மீன்ஸ் பூமி வந்து ரொம்ப வேகமாக சுற்றி இருந்தது. அப்போது நிலா பூமிக்கு பக்கத்தில் இருந்தது. ஓகே. ஒரு உண்மையான விஷயம் என்னன்னு சொன்னால், இன்னைக்கு ஒவ்வொரு ஆண்டும் நிலா சற்றேறக்குரிய 3 சென்டிமீட்டர் பூமியிலேருந்து விலகிட்டே போகுது. ஓகே. ஸோ அது விலகிட்டே போகிறதுனால தான் பூமி வந்து ஸ்லோவாகுது. ஸோ it has become 24 hours. இன்னும் ஃபியூச்சரில் வந்து பூமி will become even more slower. ஓகே. which means 30 hours டே ஆகிடும். ஓகே. வாட்ச் லவர்ஸ்க்குலாம் உடனே ஒரு டவுட் வரும், நான் எப்படி என்னோட டைமை இப்போ மாற்றிக்கிறது? இல்லை வாட்சே மாற்றணுமா? இப்போ மாற்றாதீங்க, ஒரு கோடி வருஷம் கழிச்சு மாற்றிக்கலாம். ஸோ ஆனந்தி, இந்த வால் கிளாக்கு வாட்ச் எல்லாம் நம்ம இப்போயே மாற்ற தேவையில்ல. ஆமாம்மா, இன்னும் கொஞ்ச நாள் வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் இல்லை, பல வருஷம் அவர் சொன்ன மாதிரி இல்லை, சில நாள் கழிச்சு மாற்றிக்கலாம். அண்ட் இப்போ வந்து அடுத்த கேள்வியும் இருக்கு, மூன் வந்து ஏன் இப்படி வந்து பலன்னு இருக்கு அப்படிங்கிறது, அதோட மேனி அழகுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி எந்த சோப் போட்டு குளிச்சது அப்படிங்கிற கேள்வி தான் கேட்குறீங்களா? இல்லை, அதுக்கு ஒரே ஒரு காரணம் வந்து சூரியன் தான். அண்ட் ரெண்டாவது நிலவுக்கு மேலே இருக்கக்கூடிய ஃபைன் டஸ்ட். ஓகே. சரி, நிலவில் வந்து பல இடங்களில் நீங்கள் வந்து கால் அப்படி போய் வச்சிங்கன்னா ஒரு 2 சென்டிமீட்டருக்கு உங்கள் கால் உள்ளே போயிடும். ஏன்னா அவ்வளோ ஃபைன் டஸ்ட். அதாவது நம்ம அரவை மாவில் அரைச்சிட்டு வரோம்ல, நல்லா அரைச்சி கொடுங்கன்னு சொல்கிறோம்ல, அதோட ரொம்ப ஃபைனான டஸ்ட். ஏன்னா மூன் மேலே எப்போ பார்த்தாலும் பல வான்பொருட்கள் விழுந்து அங்கே இருக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப பொடியாயிடுச்சு. மூனில் வந்து நம்ம பூமியில் இருக்கிற மாதிரி மழை, காற்று இது மாதிரிலாம் இல்லாததுனால அப்படியே அந்த டஸ்ட் அப்படியே இருக்குது. ஓகே. ரிகோலித் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அந்த மூன் டஸ்ட் இஸ்
உங்களுக்கு வந்து ஹைலி ரிஃப்ளெக்டிவ். ஸோ அதனால் பலன்னு உங்களுக்கு ஓகே, அது ஒரு ஷைனியாக நம்மளுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. பட் இந்த கிரசன்ட் ஆகிறது இல்லையா, பார்த்தீங்கன்னா வந்து பிறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். யா, ஆக்சுவலி இது வந்து ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து ஒரு சோதனையாக கூட செஞ்சு பார்க்கலாம். சப்போஸ் இந்த மாதிரி ஒரு பாலை வந்து உங்கள் கண் முன்னாடி இப்படி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே சைடில் லைட் இருக்குது. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இங்கே இந்த பாலினுடைய இருட்டு பகுதி உங்கள் கண்ணுக்கு தெரியும், அது அமாவாசை. இதே பாலை நான் வந்து என் தலைக்கு பின்னாடி எடுத்துன்னு போனால் அந்த லைட் வந்து இந்த பால் இங்கே பட்டு எனக்கு பாலோட இந்த பகுதி எனக்கு ஃபுல்லாக தெரியும். ஸோ அது பௌர்ணமி. இதே பாலை நான் வந்து இந்த மாதிரி வச்சேன்னா லைட் இந்த பக்கம் படும், இந்த பக்கம் டார்க்காக இருக்கும். ஸோ அதனால் எனக்கு பாதி நிலவு தான் தெரியும். ஓகே, அந்த கிரசன்ட் மட்டும் தெரியும். ஸோ நிலவு வந்து பூமியை சுற்றி வரும்போது சூரியன்லேருந்து வர ஒளி அதனுடைய ஒரு பாதியில் படுது. அதில் எந்த பகுதி நம்ம கண்ணுக்கு தெரியுதோ அது வந்து ஓகே கிரசண்டாக தெரியுது, அவ்வளோதான். ஸோ அதனால் உண்மையிலேயே நிலவு வளர்ந்து தேயலாம் இல்லை, நிலவாக தான் இருக்குது. நமக்கும் நிலவுக்கும் சூரியனுக்கும் இருக்கிற ஆங்கிள் கோணம் என்னவோ அதை பொறுத்து. பட் ஒரு நல்ல ஆங்கிள் இல்லையா, அது ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சின்ன வயசில் நம்ம அதை படிச்சிருப்போம், ஒரு குட்டி டயக்ராம் மூலியமாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேருக்கு மறந்துருக்கும். ஸோ எல்லாருமே தெளிவாகிக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லலாம். ஹலோ, அப்படி இல்லை, எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிறதுனா தப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. இன்ஃபேக்ட் எனக்கு நிலாவில் ஏதாவது பாட்டி இருக்காங்களான்னு கூட கேட்கறதுக்கு ஆசை தான். பட் இருந்தாலும் இன்னும் நிறைய கொஸ்டின். ஆக்சுவலாக பாட்டி இருக்காரான்னு கேட்க ஆசை இல்லை, வேற மாதிரி ஒரு ஆசை. பட் ஆனால் பாட்டின்னு சும்மா சொல்லிக்கிறாரு, அவ்வளோதான். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குவாரு. ஆனால் இப்போ வந்து நிலா பற்றி இந்த கொஸ்டின் இருக்குது. இப்போ சன்ரைஸ்னால் இன்றைக்கி சன்ரைஸ் டைம் சன்செட் டைம்லாம் போடுறாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி நிலா எப்படி அவங்க பங்க்சுவலாக இருக்காரா, இல்லை வந்து அவரும் டைம் மாற்றுறாரா? அவரும் டைம் மாற்றுவார். அவர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டைம் மாற்றுவார். நீங்கள் முதல்ல சொன்னீங்க இல்லையா, அதாவது வந்து காலைனா சூரியன், மாலைனா அல்லது இரவுனா நிலவுன்னு. அது பலருக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான குழப்பம். அது ரொம்ப தப்பு. ஏன்னு சொன்னால் பௌர்ணமி அன்னைக்கு வந்து நிலவு மாலை சுமார் 6 மணிக்கு உதிக்குது, மறுநாள் காலை 6 மணிக்கு மறையுது. ஆனால் அமாவாசை அன்னைக்கு சூரியனோடு சேர்ந்து காலை 6 மணிக்கு நிலவு உதிக்குது, அதே மாதிரி மாலை சூரியனோடு சேர்ந்து மறையுது. ஸோ அமாவாசைக்கு அடுத்து ஒரு 7 நாள் 8 நாள் கழித்து நிலவை நீங்கள் பார்த்தீங்கன்னா பாதி நிலாவாக தெரியும். அந்த நிலா காலை 12 மணிக்கு உதிக்கும், மதியம் 12 மணிக்கு உதிக்கும், நைட்டு 12 மணிக்கு மறைஞ்சிடும். ஸோ பகலில் நிலாவை பார்க்கலாம். இன்னைக்கு வந்து நிலா தான் நம்மளோட ஹீரோ இல்லையா. ஆனால் நிலாவை பற்றி நம்ம பேசும்போது எப்பவுமே சூரியன் அப்படின்னா அவர் வந்து கொஞ்சம் வில்லன் மாதிரியும், நிலா வந்து நம்ம ஸ்மூத்தான ஒரு ஆள் மாதிரியுமே நம்ம பாருங்கன்னு பார்த்துருக்கோம் இல்லையா. எக்ஸாக்ட்லி. ஏன் நிலாவை வந்து நம்ம ரேட் பண்ண விஷயங்கள்லாம் பாரு, ஃபுட், அப்புறம் நைட் டைம், அதுக்கப்புறம் பீஸ்ஃபுல்னஸ், அப்புறம் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய விஷயம், கதை, கிரியேட்டிவிட்டி, லவ் எல்லாமே இல்லையா. ஆமாம், அதுவும் அது ஒரு மாதிரியான ஒரு அமைதியான ஒரு சூழல் அப்படின்னு சொல்லலாம். பட் நிலாவை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கும்போது சார் முன்னாடி சொல்லியிருந்தாரு என்ன அப்படின்னா, கெனடியன் ரிசர்ச்சில் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இதே மாதிரி ஐஎஸ் வர மாதிரி சிஎஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அங்கே சீஃப் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இந்தியன் ஆரிஜின் தானா. வாவ், அப்போ உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா நம்ம கலக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஆமாம், ஆனால் என்னமோ தெரியல, ஹோல் அந்த ஹியூமன் கைண்டே சேர்ந்து ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற பிளானில் இருக்கும். அது எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து சார் சொல்ல தான் உனக்கு தெரிஞ்சுட்டு இருக்கு இல்லையா. இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு. இன்னும் நிலவை பற்றி நான் டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸ் வேற வச்சிருக்கேன். அதெல்லாம் தொடர்ந்து பேசலாம். புதிய FM ஸ்டேஷன்ல இது இனியவை என்று.